இன்னைக்கு ஒரு புது சமையலோட வந்திருக்கோம். அது என்ன சமையல்னா தொலபுங்கோஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, கோழி இறைச்சி, பூண்டு, வெங்காயம், கேரட், மிளகாய், உப்பு, சில்லி சாஸ், மெழுகு, சாஸ்திரம், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ நம்ம சட்டியில எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இதெல்லாம் பொன்னிறமா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கேரட்டை சேர்த்துக்கணும். அடுத்தது கோழி எடுத்து சேர்த்துக்கொள்ள வேணும். அப்பா இது கமகமனே இருக்குக்கா. அடுத்து ஊசி மிளகாய் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகா போட்டுக்கணும். சேர்த்துக்கொள்ளும். சாஸ் எல்லாமே சேர்த்துக்கொள்ளும். தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு காரமா வேணா வெறும் மிளகாய் தூளை சேர்த்துக்கணும். இதுக்கு குவா ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் குவா ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பொரிக்க போறோம். நம்ம சிறிதளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கணும். சட்டி சூடு ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடு ஏறிச்சு. இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு வச்ச குவாவை முட்டையில சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் தீட்டி போட்டுக்கணும். தொலபுங்கோஸ் ரெடி ஆச்சு. தொலபுங்கோஸ் செஞ்சுட்டு வாங்க சாப்பிடலாம். இந்த முட்டையை பொரிச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். சூடோட